ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம். ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், தென்பதி மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சிம்ம ராசிக்கு 2026 எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க? சனி பகவான் போய் அந்த மீனத்தில் உட்காரும் போது குரு பகவான் அந்த நேரத்தில் யாம் இருக்க பயமேன்னு குரு பகவான் வந்து உட்கார்றாரு பாருங்க, சகல பிரச்சனைகளையும் போக்குவார். அப்போ 8க்கு போறாரு சனி, 8 சனி போயிட்டாரு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை அப்படின்னு. சிம்மராசிக்கு எப்படி எதில் ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்கு சிம்மராசியினுடைய இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. ஒரே ஒரு இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், ஏன் ஆப்ரேஷனால சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார ரீதியாக நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். பிள்ளைகளால் ஒரு சப்போர்ட், அதுதான் பெரிய விஷயம். அந்த குரு வந்து புத்திரகாரகன். மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். ஆனால் முதல் 6 மாதம் சர்வ ஜாக்கிரதையாக முடிவெடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம். தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தன் சொல்படி தான் மற்றவங்க கேட்கணும், புரியுங்களா? தான் தான் என்ற ஒரு எண்ணம் சிம்மராசியில் போகிறது பொதுவாகவே வந்துடும். சிம்மராசிக்கு வந்து ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. அந்த ஞாயிறு கிராமத்தில் சூரியனே அங்கே ஆத்மகாரகன் தாமரை மீது மலர்ந்திருக்கிறார். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கோதுமை தானம் செய்யுங்க. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் பாலகிருஷ்ண ரெட்டி சார், நீங்க சொல்லுங்க. பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின் போது கண்டகச்சனி காலம், அஷ்டமி சனி ஆரம்பம், இப்படியெல்லாம் சொன்னாலும் எப்பவுமே ஜோதிடம் பார்க்கறது தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு தீர்வு வராதா அப்படிங்கிறதான் ஜாதகம் பார்க்குறமே ஒழிய, சார் இது ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதனால் என்னுடைய பார்வையில் சிம்ம ராசிக்கு என்னதான் அஷ்டம காலமாக இருந்தாலும் குரு வந்து நவம்பர் மாதம் அதிசாரமாக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்படி வரும்போது 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு விழும்போது மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். ஆனால் முதல் 6 மாதம் சர்வ ஜாக்கிரதையாக முடிவெடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம். உடல் ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவி உறவு சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், ஏன் ஆப்ரேஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதே நேரத்தில் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறணும்னா குரு வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை தரும். இதை எல்லாத்தை விட சூரியன் அப்படின்னாலே ஆத்மகாரகன். ஆத்மகாரகன் தெளிவாக இருந்தாலே மனசில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். ஒரு ஊருக்கே பேர் ஞாயிறுன்னு பேர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர் இருக்கா? ஞாயிறு கிராமம். அந்த ஞாயிறு கிராமத்தில் சூரியனே அங்கே ஆத்மகாரகன் தாமரை மீது மலர்ந்திருக்கிறான். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கோதுமை தானம் செய்யுங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, துரோகங்கள், வீட்டில் சந்தோஷம், இது அத்தனையும் வரும். சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. சார் வந்து என்ன தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நிலைக்கு நகரணும் அப்படின்னா இந்த வருடம் அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் அருமையான கிரகமாக லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய சஞ்சாரம், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை இவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ சோதனை இல்லாமல் இருக்கா அப்படின்னா சோதனை இருக்கு. நீங்கள் வந்து இந்த சனி பகவான் அட்டமத்தை தொடுகிற போது, அது ஏற்கனவே திருக்கணிதப்படி ஒரு உட்கார்ந்துருக்காரு வச்சுக்கிடுவோம், பாக்கி எப்படி ஒரு சென்று அமரப்போகிறார் வைப்போம். எப்படினாலும் சனி பகவான் அட்டமத்தில் வரப்போகிறாருன்னு போது சொன்னாலும் அது கொஞ்சம் நெருக்கடி தான். ஆனால் இவங்களுக்கு பெரிய லாபம். அந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார ரீதியாக நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். பிள்ளைகளால் ஒரு சப்போர்ட், அதுதான் பெரிய விஷயம். அந்த குரு வந்து புத்திரகாரகன். இவங்களுக்கு வரக்கூடிய பல தடைகள், பல பிரச்சனைகள், பல அரவணைப்பு கொடுக்கக்கூடியவர். பிள்ளைகளால் அரவணைப்பு கிடைச்சிடும். அப்போ இந்த சிம்மராசிக்காரங்க சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க. ஒரு மனசில் கவலை இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் எதிர்காலத்தில், அடுத்து என்ன ஆக போகுதுன்னா
பிள்ளைகள் சப்போர்ட் இருக்கு. அதுதான் குரு. இப்போ இந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு 12வது ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அயன ஸ்தானத்துக்கு தான் வராரு. இருந்தாலும் இந்த சனி பகவான் போய் இந்த மீனத்தில் உட்காரும் போது குரு பகவான் அந்த நேரத்தில் யாம் இருக்க பயமேன்னு குரு பகவான் வந்து உட்கார்றாரு பாருங்க, சகல பிரச்சனைகளையும் போக்குவார். இப்போ இவங்களுடைய நண்பர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகு, அது எதிர்பார்ப்பு அதிகம். அப்படி எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பை இவர்கள் புரிந்து கொண்டாலும் வெற்றி தான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் கிரகங்கள் அணிவகுத்திருக்கு. ஒரு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான படிப்பு அமையும். திருமணம் ஆயிருச்சு, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக குழந்தை பாக்கியம் அமையும். செய்தொழிலில் என்ன தடைகள் இருந்தாலும், பார்ட்னரால தடைகள் இருந்தாலும், நான் என் தொழிலை விடமாட்டேன், நான் செய்வேன், மிகச்சிறப்பாக செய்வேங்கிற உத்வேகம் அவர்களுக்குள்ள இருக்கும். ஸோ செய்தொழிலையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ தடைகள் வருவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மக நட்சத்திரத்துக்காரர்கள் குறிப்பாக தன்னுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். சிம்மராசியிலேயே மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இப்போதே பலருக்கு பாதிப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் இவர்களுக்கு அஷ்டமத்து சனியே வந்தாலும் அந்த குரு பகவானுடைய பார்வையை காப்பாற்றப் போகிறது. அப்படிங்கிறதுனால 2026 எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். எதையும் தாங்கும் ஒரு மனதையும் இவர்கள் வளர்த்து கொண்டால் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும். அதற்கு இவர்கள் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை வழிபாடு செய்யணும். ராசியிலேயே கேது உட்கார்ந்திருக்கார். உச்சி பிள்ளையாரை வழிபாடு செய்து, கடவுளே எதையும் தாங்கும் இதயத்தை எனக்கு கொடு என்று அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க, இந்த சிம்ம ராசிக்கு 2026 எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? அதாவது எப்படி சிம்மராசிக்கு எப்படி எதில் ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்கு சிம்மராசியினுடைய இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. ஒரே ஒரு இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னா, அதாவது பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மரம், ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காதாங்கிற மாதிரி இந்த 11ல் குரு, அதுதான் இவங்கள காப்பாத்தின்னு இருக்கு. சர்ப்ப கிரகங்கள், அது ராகுவாக இருந்தும் சரி, கேதுவாக இருந்தும் சரி, நெருப்பு ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பது இல்லை. இவாளுக்கு இப்போ கண்டச்சனி போயின்னு இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அடுத்த அஷ்டமத்து சனி வேற ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எப்படி சிம்மராசிக்கு வந்து ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு, ஆனால் அவள் அதை செய்ய மாட்டாள். ஏன்னா புருஷன் பொண்டாட்டி பேச்ச கேட்கணும், பொண்டாட்டி புருஷன் பேச்ச கேட்கணும். கஷ்டமான கல்யாணம் பெரியவங்க பேச்ச கேட்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டமான பரிகாரம் இது! வந்து பெரிய ஒரு மிக மிக கடினமான ஒரு பரிகாரம். பொதுவாக சிம்மராசிக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இவங்க வந்து எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நல்ல இவங்க வெல்விஷர்கிட்ட அவங்கள்ட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு இவங்க முடிவெடுக்கணும். குழந்தைகள், இவங்களை வச்சு இவங்க குழந்தைகளுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு யோகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு வீடு, மண்மனை, பொருளாதாரம் அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதில் எந்த விதமான சிக்கல்களும் கிடையாது. தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். 6 மணிக்கு வேலையை முடித்தா 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பணிச்சுமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டென்ஷன் ஆகிடக்கூடாது. ரொம்ப ஒரு பொறுமையாக, நிதானமாக, கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு நேரத்தில் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. இவங்க நான் சொன்ன மாதிரி செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது, வாழ்க்கை துணையை கேட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ருத்ர ஹோமம் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இவங்க வந்து ருத்ர ஹோமத்தில் கலந்துக்கணும். வீட்டில் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது விஷயம்னா, தூய தமிழில் மாணிக்க வாசக பெருமான் அருமையான சிவபுராணம் கொடுத்துருக்காரு. அதை இவங்க கேட்கலாம், சொல்லலாம், பாடலாம். அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். நிச்சயமா சார். பரணிதரன் சார் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது இந்த 2026 எப்படி இருக்கும்? இப்போ ஒரு புள்ளியை வந்து ஆரம்பத்திலே பஞ்சாங்க சார் வச்சார். என்ன புள்ளி வச்சாருன்னா, கேது பற்றி பேசினார். அப்போது எப்பொழுதெல்லாம் ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ, ஏன்னா ஞானமோட்சக்காரர்கள் நீங்கள் படிப்பினை கூட பார்க்கலாம். இது படிப்பினை நிறைய நமக்கு. அப்போது இந்த உலக வாழ்க்கையில் என்னவெல்லாம் படிப்பினைகள் இருக்கிறதோ அத்தனை படிப்பினைகளையும் கேது அந்த ராசிக்குள் சஞ்சரிக்கும் போது கொடுப்பார். எல்லா விதமான சங்கடங்களையும், இவர்தான் நண்பர், இவர்தான் உறவு, இவர்தான் மனைவி, இவர்தான் பிள்ளை, இதுதான் குடும்பம், இவர்களை நம்பிக்கொண்டிருந்தாயே என்ற நிலையிலே ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கின்ற கேது கொடுப்பார். இந்த நவம்பர் மாதம் வரை ஜென்மராசிக்குள்ளே கேது சஞ்சரித்து கொண்டிருப்பார். அப்புறம் தம்பி பெருங்குளம் சொன்னார் ஒரு விஷயத்த, மனைவியுடைய பேச்சை கேட்கணும், கணவனுடைய பேச்சை கேட்கணும். அதுக்கு என்ன சூட்சமான விஷயம்னா, 7ாக இருந்துக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த வார்த்தைகளை கேட்டு அனுசரித்து நடக்கின்ற போது
குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும், வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ எல்லாம் பயமுறுத்துறாங்க. சிம்ம ராசியை பற்றி பேசினாவே பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிம்ம ராசிக்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அது பெரிய பார்வையாகவே இருந்துட்டு இருக்கு. அது சூட்சுமத்தை பிற சொல்லுவோம். அப்போது 8க்கு போகிறாரு சனி, 8 சனி போயிட்டாருன்னா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படின்னு அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. 7ஆம் இடத்தில் இருக்கும்போது கண்டகச்சனியாக இருந்து நேரடியாக பார்வை பார்த்தாரு, மனிதனுடைய உடல்நிலை அந்த உடல்நிலை பாதிப்பில் ஏற்படுத்தினார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் போகிறார். மார்ச் மாதம் போன அடுத்த 6 நாளில் அஸ்தமனமாகிறார். முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ 8ஆம் இடத்து சனி சிம்ம ராசிக்காரர்களை பாதிக்காது. அதற்குள்ள குரு எங்கே வந்துடுவார், இப்போ 11 இருக்கார். அதே மார்ச் மாதம் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். இவர் சூட்சமாக சொன்னார், பிள்ளைகள் அவர்களால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், இல்லை மனைவி, அப்போ 3, 5, 7 கூட்டணி, நட்பு, இப்படிங்களா கூட்டு தொழில், இதெல்லாம் சுபிட்சமாக இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் 4, 6, 8 பார்ப்பார். அப்போது அந்த சனியும் பார்ப்பார். எப்போ அஷ்டம சனியும் குரு பார்ப்பார். நிச்சயமாக பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், சுய ஒழுக்கத்தில், கொஞ்சம் வார்த்தைகளில், கொஞ்சம் எல்லாம்னா இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவான தன்மை ஒன்று இருக்குது. தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தன் சொல்படி தான் மற்றவங்க கேட்கணும், புரியுங்களா, தான் தான் என்ற ஒரு எண்ணம் சிம்ம ராசியில் போகிறது பொதுவாகவே வந்துடும். ஆனால் ஜென்மத்துக்குள்ள கேது இருக்கார் இந்த நவம்பர் மாதம் வரலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரையும் அனுசரித்து சென்றால் இவர்களுக்கு இந்த ஆண்டு சுபிட்சமான ஆண்டாக இருக்கும். அதே நேரத்தில் கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றும் கிடைத்து கொண்டு இருக்கும். அண்ணன் சொன்னார், என்ன சொன்னார்னா, இந்த ஆண்டு பிறக்கின்ற போது 4 கிரகங்கள், ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. சூரியன் 12 ராசிகளுக்குள் சஞ்சரிப்பார் ஆண்டு முழுவதும். 45 நாட்கள் செவ்வாய் இருப்பார். இன்றைக்கு 4 கிரகங்கள் ஒரு வீட்டிற்குள் இருக்கிறது என்றால் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வேறு வேறு இடத்துல இருக்கும். அப்போ அந்த சஞ்சார நிலைக்கேற்ப பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற போது எப்படி பார்த்தாலும் சரி, சின்ன நெருக்கடிகள் மட்டும்தான் சிம்மராசிக்கு இருக்கும். பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ஆண்டு சுபிட்சமானது தான். சூரியனை வழிபட்டு வாருங்கள், எளிமையான பரிகாரம். சூரியனை வழிபட்டு வாருங்கள். அதிகாலையில் நீங்களும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, வேலையும் சுறுசுறுப்பாக இருக்கும், வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கும், எல்லாம் நல்லதாக நடக்கும். சிம்ம ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு 4 ஜோதிடர்களும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அடுத்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பெருங்குளம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார், கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு?